வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் வழங்கி வருகிறோம். அதன்படி இன்று குரோதி வருடம் தை மாதம் 7ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 20/1/2025. வாங்க இன்றைய பஞ்சாங்கத்தை முதல்ல பார்க்கலாம். இன்று சுப முகூர்த்த நாள். ஆமாங்க, இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 6:30 7:30 வரையும், பிறகு இன்று மாலை 4:30 5:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 9:30 10:30 வரையும், பிறகு இன்று இரவு 7:30 8:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை 7:30 9 வரையும், குளிகை நேரம் இன்று மதியம் 1:30 3 வரையும், யமகண்ட நேரம் இன்று காலை 10:30 12 வரையும், இன்றைய சூலம் திசை கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:35 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று காலை 10:35 வரை சஷ்டி திதி, அதன் பிறகு சப்தமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:07 வரை அஸ்த நட்சத்திரமும், அதன் பிறகு சித்திரை நட்சத்திரமும். இன்றைய கரணம் இன்று காலை 10:35 வரை வணிசை கரணம், அதன் பிறகு இன்று இரவு 11:39 வரை பத்திரை கரணம், அதன் பிறகு பவகரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:34 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:07 வரை சதய நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமம் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காதுங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும், புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே இந்த சந்திராஷ்டமம் எந்த சூழலையும் உங்களை பாதிக்காது. அதற்காக மன வருத்தமோ மன உளைச்சலோ பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செய்தீங்களோ செய்த வேலையை செய்த வண்ணம் அப்படியே தொடரலாம். அதுலேயும் எந்த விதமான குறையோ தடையோ வராதுங்க. சரிங்களா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட சம்பந்தப்பட்ட எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் பதில் அளிக்க நாங்கள் ரெடி. சரிங்களா? நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் இப்பொழுது வழங்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 6ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளில் உங்களுடைய எண்ணங்கள் அதன் உச்சபட்ச மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அது மாதிரி மனதிற்கு இனிய சம்பவங்கள் இன்னைக்கு நடக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு மனதிற்கு இனிய, உங்களுக்கு பிடித்த சில நிகழ்ச்சிகள் நடக்கும். அதனால் மன சந்தோஷம் ஏற்படுங்க. பணம் வந்தால் தானே மனசு மகிழ்ச்சி வரும். ஆனால் இன்னைக்கு பணம் வருவதற்கான வழிவகையும் உங்களுக்கு தெரியுங்க. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைய நாள் கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாத நாளாக இந்த நாள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேவையை கடைசி நேரத்தில் பூர்த்தி பண்ணிவிடுவீங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால வெற்றி மீது வெற்றி வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. இந்த நாளில் உங்களுக்கு அருகில் உள்ள விநாயக பகவானை ஒரு நிமிடம் தியானித்து விட்டு சென்றீங்கன்னாக்கா நீங்கள் நினைத்த மாத்திரமே நடக்குங்க. அதில் மாற்றம் இருக்காதுங்க. ஆக அதுக்கு விநாயகருக்கு தான் அந்த பவர் உண்டு. நிச்சயமாக உங்களுக்கு அருளாசி வழங்குவார். அதனால் நீங்கள் விநாயக பகவானை காலைல பார்த்துட்டு மறுபடியும் வேலையை துவங்குங்க.
உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் கருநீல நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் முன் யோசனையோட நீங்க செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில பிறந்தவங்க யாரையும் விவாதம் செய்ய வேண்டாம். மிருகசீர நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு கடைசி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இன்னைக்கு உணருங்க. மிதுன ராசி அன்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதும் உங்களுடைய எழுச்சி ஆமாங்க. ஊக்கம் அது கைவிடேல். இன்னைய நாள் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களிலே ஒரு உற்சாகத்தன்மை தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு அந்த உற்சாகம் இருக்கும். செய்தொழில்ல நல்ல முன்னேற்றமும், மாற்றமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்க. மிருகசீர நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு அனுகூலமான தகவல் இன்னைக்கு காத்திருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில நல்ல லாபம் வருங்க. புனர்பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை எளிதில இன்னைக்கு நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடகராசி அன்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால, இளைய சகோதரர் அல்லது சகோதரியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதனால மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. மொத்தத்தில இன்னைக்கு தாய் வழி உறவிலிருந்து உங்களுக்கு ஒரு உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்கு? இந்த கடகராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கிடைக்கும். பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு புதிய ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செயலால நல்லது ஒரு பலன் இன்னைக்கு அனுபவிப்பீங்க. சிம்ம ராசி அன்பர்களே. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்பம் கரை புரண்டு ஓடக்கூடிய அற்புதமான நாளுங்க. இந்த நாள்ல மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாகவும், கணவன் மனைவி சீர்புறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனா மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்க. மக நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு சங்கடங்கள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூர நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க. உத்திர நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நல்ல நாளுங்க. கன்னிராசி. அது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் 1ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால, ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதுனால, சிறு குழப்பம், சிறு தடங்கள் இதெல்லாம் வருவது இயற்கை தான். ஆனாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதி தென்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆமாங்க. இனம் தெரியாத சில விஷயங்கள்ல இத யோசிச்சு தான் செய்யணும். உங்களுக்கே அது புலப்படும். ஆமாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் யோசித்து எதா இருந்தாலும் செஞ்சீங்கன்னா, வெற்றி உங்க பக்கம் தான். அதில மாற்றம் இல்லைங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு சந்திப்புகள் நிகழக்கூடிய நல்ல நாளுங்க. அஸ்த நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் கைகூடக்கூடிய போதுங்க இன்னைக்கு. சித்திரை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கிறதுனால இன்னைக்கு லாபம் கிடைக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால, மறைந்த சந்திர பகவான் உங்களுக்கு மாபெரும் ஒரு யோகத்த கொடுக்க போகிற நாளாக அந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலும் உங்களுடைய செயலால மற்றவங்க ஒரு லாபம் பெறுவதும், மன மகிழ்ச்சியால் அடுத்தவங்கள்ட்ட அவங்க இல்லைன்னா நான் இல்லைங்க. இன்னைக்கு அவர் தான் இன்னைக்கு என்னை காப்பாத்தி விட்டாருன்னு உங்களுடைய பெருமையை மற்றவர்கிட்ட பறைசாற்றக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு பழைய செயலால் புதிய பேர் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் கலருங்க. சித்திரை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு கவலைகள் மறையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு வருத்தங்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. விசாக நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி இன்னைக்கு சீக்கிரம் கிடைக்கும் உங்களுக்கு. விருட்சக ராசி அன்பர்களே. விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தும், சிறு சிறு பழைய பிரச்சனைகள் இன்னைக்கு தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால யாரிடமும் எந்த எந்த சூழல்லயும் எதிர்த்து இருந்து பேச வேண்டாம். வாய் பதனம், கை பதனம்னு இருந்தீங்கன்னாக்கா,
விருட்ச விருட்ச இன்றைய நாள் உங்களுக்கு விருட்சக ராசி அன்பர்களுக்கு ஒரு புதியதாக ஒரு பிரச்சனை எழாமல் இருக்கும். ஆமாங்க. இன்னைக்கு நாள் வாய் பதனம், கை பதனம்னு இருக்கணும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நாள் உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் மற்றவங்களை லேசாக எடை போடக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்குங்க. சரிங்களா? தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய 10ஆம் இடத்திலே உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனாலையும் இன்றைய நாள் மற்றவர்கள் உங்கள் மீது இரக்கம் செலுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். உங்களுடைய வருத்தத்தில் மற்றவர்கள் பங்கெடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதனால் இந்த நாளை பொறுத்தவரையிலையும் யார் யாரிடமும் விகண்டாவாதம் பேச வேண்டாம். உங்கள் மீது அடுத்தவர்கள் இறக்கப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அதனால் நீங்கள் இன்னைக்கு யாரிடமும் கொஞ்சம் யோசித்து எதாக இருந்தாலும் பேசுங்க. உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்களா? 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்கள் மீது பாசத்தையும் நேசத்தையும் காட்டுவதற்கு ஆட்கள் வருவாங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெண்பஞ்சள் நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனை புதியதாக தோன்றக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும். போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் கடைசி நேரத்திலையும் ஏற்படும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு எச்சரிக்கை மிகுந்த நாளாக இருக்கணும். இன்னைக்கு வண்டி வாகனங்களில் செல்லும்போது மிகவும் மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 9ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய அரிய பல செயல்களில் இன்றைய நாள் ஒரு அற்புதமான செயலை செய்து முடிக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பணமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் மிக அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாகவே தென்படும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகமாக செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சலால் ஆதாயம் அடையக்கூடிய நாளாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் என்ற சூழல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காரணத்தினாலே இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிச்சிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக போயிடும். அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அருகில் உள்ள அம்மன் ஆலயங்களில் நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்கினீங்கன்னாக்கா மிக சிறப்பாக இருக்கும். எந்த விதமான பாதிப்புகளும் நேராதுங்க. சரிங்களா? உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சாமர்த்தியம் இன்னைக்கு வெளியே வரும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய ஈடுபாடு காரணத்தினால உங்களுக்கு நன்மை ஏற்படுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நல்ல நாளுங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரை சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு உங்கள் இல்லத்தில் ஒரு முக்கியமான சுப நிகழ்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பெருமை வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து போனீங்கன்னாக்கா ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மிகுந்த கவனம் தேவைங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.